ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் இப்படி தேவனுடைய பிள்ளைகளாக சேர்ந்து வேதத்தின் வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, அவரை துதித்து அவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இப்படி கூடி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென். கர்த்தர் இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறதற்காய் நான் தேவனை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில ஆத்துமாக்களையாவது ஆண்டவர் அண்டை கொண்டு வருவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம், அவரை துதிப்போம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் விசேஷித்த விதமாக ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து, ஆமென், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். தாவீதுக்கு விரோதமாக அரசாங்கமே எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம், ராஜாவே எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தாவீதோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். காரணம் என்னவென்றால், தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்கள், சாதாரணமாக ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணப்படுவது அது இயல்பான ஒரு நடைமுறை. ராஜாவாக தேர்ந்தெடுத்த பின்பு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணி அரியணையில் ஏற்றுவது அது இயல்பான நடைமுறை. ஆனால் தாவீது 3 முறை அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வீட்டில் சகோதரர்கள் நடுவில் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யூதாவின் மேல் ராஜாவாக எப்ரோனில் அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறதை 2 சாமுவேலில் நாம் வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக இஸ்ரவேல் முழுமைக்கும் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்பொழுது மூப்பர்கள் எல்லாரும் அங்கே வருகின்றார்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்பொழுது அவருக்கு வயது குறைந்தபட்சம் ஒரு 38லேருந்து 40க்குள்ளாக இருக்கும் என்று அறிஞர்கள் கணக்கெடுகிறார்கள். கர்த்தர் எவ்வளவாய், ஆமென், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை அவர் சரியாக உயர்த்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆமென், மிகவும் நாம் கீழ்ப்படிதலோடு, ஆமென், கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை நன்மையாக்கி தருவார். தாவீதுக்கு விரோதமாக ஒரு பெரும் கூட்டமே எழும்பி நின்றது. ஆனால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்ததுனால அவர்களால் அது ஜெயிக்கவே முடியவில்லை. தாவீது ஜெயிக்கவே முடியவில்லை. தாவீதை கொல்வதற்கு இந்த அரியணைக்கு வந்துவிடக்கூடாது என்பதை அறிந்து, ஆமென், அந்த குடும்பத்தையே அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் உயர்த்துகிறதை பார்க்கிறோம். வாழ்க்கையில் பல நிர்பந்தமான, நெருடல்களான பல போராட்டங்களை சந்தித்து வாழ்க்கையில் கடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருக்கு நாம் நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். நமக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் அது ஜெயிக்கவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? தாவீதின் பட்சத்தில் தேவனாகிய கர்த்தர் இருக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக யார் நிற்க முடியும்? நம்ம அப்படி அறிக்கை செய்யலாமா? ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி பாடி ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம்,
வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. என்னோட சேர்த்து சொல்லுங்க. இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. ஜெபிக்கலாமா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் அவனோடு கூட இருந்தீரப்பா. பிரத்யேகமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் நீர் அவரை தெரிந்து கொண்டீர். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக நீர் உயர்த்தினீர். தகப்பனே, இந்த அருமையான வேளையிலே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து உயர்த்தி அரவணைத்து நடத்தி வருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே, இந்த அருமையான வேளையிலும் விசேஷித்த விதமாக ஆண்டவரே தங்களுடைய விருத்திக்காக நன்மைக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் அப்படிப்பட்ட உயர்வு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், அவருடைய எல்லா எல்கைகளிலும் நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவே, நீர் உதவி செய்யும். மகிமையான காரியங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவாக செய்யும். சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். சகலவற்றை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.